ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கோரி தொடரப்பட்ட மனுக்கள் மீது உச்சநீதிமன்றத்தில் பிற்பகல் 3 மணிக்கு விசாரணை நடைபெற இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது டெல்லி செய்தியாளர் கணபதியிடம் கேட்டறியலாம். கணபதி, அனுமதி கோரி மனு தாக்கல் செய்தவர்கள் யார்? அவரது விவரங்களை சொல்லுங்க. திருப்பதி, ரீகன் உள்ளிட்டோர் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். தாங்கள் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் என்றும் நேற்று உச்சநீதிமன்றம் வழங்கிய உத்தரவு காரணமாக, அதாவது ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்த உத்தரவு காரணமாக தாங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தங்களுடைய வழக்கறிஞர் மூலமாக உச்சநீதிமன்றத்துக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று காலையிலேயே அவர்கள் தங்களுடைய வழக்கறிஞர் ராஜாராமனுடன் உச்சநீதிமன்றத்துக்கு வந்திருந்தார்கள். தலைமை நீதிபதி பெஞ்சை நாடி, அதாவது அந்த அமர்வு முன் அவசர விசாரணை தேவை என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள். தலைமை நீதிபதி அமர்வு இந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பை அளித்திருப்பது வேறொரு அமர்வு, அங்கேதான் நீங்கள் சென்று முறையிட வேண்டும் என்று சொல்லிவிட்ட காரணத்தால் மீண்டும் இன்று 2 மணி சுமாருக்கு நேற்று எந்த அமர்வு இந்த தீர்ப்பை அளித்ததோ அந்த அமர்வுக்கு சென்று இவர்கள் தங்களுடைய மனுவை ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார்கள். அதாவது நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா மற்றும் ரமணா ஆகியோர் முன்னிலையிலேயே அவர்கள் வைத்த கோரிக்கை என்னவென்றால், நாங்கள் மனு தாக்கல் செய்ய அனுமதிக்க வேண்டும், எங்களுடைய மனுவை அவசர மனுவாக விசாரிக்க வேண்டும், பொங்கல் விழாவுக்கு மிகவும் குறைந்த கால அவகாசமே இருக்கிறது, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த மனுவை அவசர மனுவாக எடுத்துக்கொள்ள நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதை கேட்ட நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா மற்றும் ரமணா, நீங்கள் உங்கள் மனுவை தாக்கல் செய்யுங்கள், 3 மணி சுமாருக்கு அதன் விசாரணையை பற்றி பரிசீலிக்கலாம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே தற்போது மனுவை தாக்கல் செய்யும் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. 3 மணி சுமாருக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கணபதி, எந்த அமர்வின் கீழே இந்த விசாரணை நடைபெற இருக்கு? நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா மற்றும் ரமணா ஆகியோர்தான் நேற்று உச்சநீதிமன்றத்திலே ஜல்லிக்கட்டு தொடர்பான வழக்கை விசாரித்தார்கள். மத்திய அரசு ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிக்கும்படியாக உத்தரவு பிறப்பித்ததை அவர்கள் தடை செய்தார்கள். ஆகவே அந்த அமர்வு முன்பாகவே இந்த விசாரணையும் நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகள் ஏகே சிக்ரி, பானுமதி ஆகியோர் கொண்ட அமர்வு முன்தான் முதலிலே நேற்று விசாரணை வருவதாக இருந்தது. ஆனால் இதில் நீதிபதி பானுமதி அவர்கள் ஏற்கனவே ஜல்லிக்கட்டு சம்பந்தப்பட்ட வழக்கை விசாரித்து முன்பு மதுரையிலே அவர்கள் நீதிபதியாக இருந்தபோது தீர்ப்பு அளித்திருக்கிறார்கள் என்ற காரணத்தால் அவர் அந்த வழக்கிலிருந்து விலகி கொண்டார். ஆகவே அந்த அமர்வில் இருந்து இந்த வழக்கு நேற்று நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா மற்றும் ரமணா ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பு மாற்றப்பட்டது. அந்த அமர்வு தான் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வழங்கியது. அதாவது டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி அன்று, ஜனவரி மாதம் 7ஆம் தேதி அன்று ஜல்லிக்கட்டை அனுமதித்து அரசு பிறப்பித்த உத்தரவை தடை செய்தது. அதே அமர்வு முன்புதான் இன்று இந்த மனுக்கள் விசாரணைக்கு வர இருக்கின்றன. கணபதி, இந்த விசாரணை மூலமா ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்கப்பட வாய்ப்பு இருக்கா? இந்த மனுக்களை தாக்கல் செய்திருப்பவர்கள் இந்த வழக்கின் மனுதாரர்கள் அல்ல, அல்லது இந்த வழக்கிலே முக்கிய பங்காற்றியிருந்த மத்திய அரசு, அனிமல் வெல்ஃபேர் போர்டு, பீட்டா, தமிழக அரசு ஆகியவற்றை சேர்ந்தவர்கள் அல்ல. இவர்கள் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். தாங்கள் நேற்று கொடுத்த உத்தரவால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டை தடை செய்ததால் இவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இவர்களுடைய மனுவை இவர்கள் எந்த வகையிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அந்த பாதிப்பு குறித்து ஏதேனும் மறுபரிசீலனை உத்தரவு மீது செய்ய வேண்டியிருக்கிறதா என்பதை நீதிமன்றம் பரிசீலிக்கும் என எதிர்பார்க்கலாம். ஆனால் 3 மணிக்கு விசாரணைக்கு வரும்போதுதான் முழு விவரம் தெரிய வரும். ஏனென்றால் இந்த வழக்கு நேற்றைய உத்தரவோடு முடிந்து விடவில்லை, இன்னும் நிலுவையிலே இருக்கிறது. சம்பந்தப்பட்டவர்களுக்கு நோட்டீஸ் அளிக்க வேண்டும். அதற்கு அவர்கள் நோட்டீஸுக்கு பதில் அளித்த பின்னர் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் அதற்கான கவுண்டர் என்று சொல்லப்படும் பதில் மனுவையும் தாக்கல் செய்ய வேண்டும். இதெல்லாம் முடிந்த பிறகு மார்ச் மாதம் 15ஆம் தேதி விசாரணை என உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ஆகவே அந்த வழக்கின் தொடர்ச்சியாகவே இந்த மனுக்கள் எடுத்துக்கொள்ளப்படும் என தெரிகிறது.